வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தகத்துடன் நான் உங்கள் ராஜி. இந்த வீடியோவில் நம்ம இட் எண்ட்ஸ் வித் அஸ் பை காலின் ஓவர் புக்கோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த புக்கில் வந்துட்டு 3 மெயின் கேரக்டர் வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு லில்லி, அண்ட் நெக்ஸ்ட் ரயில், அண்ட் நெக்ஸ்ட் அட்லாஸ். ஸோ இந்த புக் வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். லைக் எல்லா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேயும் நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம வந்துட்டு பிரேக் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சொன்ன ஒரு புக். நம்ம இந்த புக்கோட ஸ்டோரியை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம் வாங்க. இந்த புக்கோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நம்ம ஹீரோயின், அதாவது நம்ம லில்லியோட ஃபாதர் வந்துட்டு இறந்துருப்பாங்க. லில்லியோட ஃபாதர் வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் அப்யூசிவான ஃபாதராக தான் இருப்பார். லைக் லில்லியை ஒன்றும் அப்யூஸ் பண்ண மாட்டார், பட் அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப அடிக்கிறது, கஷ்டப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுற ஒரு அப்பாவாக தான் இருந்திருப்பாங்க. அதனாலேயே லில்லிக்கு வந்துட்டு அவங்க அப்பாவை சின்ன வயசுலேருந்து பிடிக்காது. அவங்க அப்பா இறந்துருப்பாங்க. ஸோ அவங்க அப்பாவோட ஃபினரலில் வந்துட்டு இது மாதிரி லில்லியை ஸ்பீச் கொடுக்க சொல்லுவாங்க அவங்க அப்பாவை பற்றி. ஆனால் லில்லிக்கு என்ன பேசுகிறதுனே தெரியாது அவங்க அப்பாவை பற்றி. அப்படியே பிளாங்க் ஆகி போய் நிற்பா. உடனே அவங்க அம்மா வந்துட்டு சரி அவள் கஷ்டத்தில் இருக்கா, பேச முடியலன்னு சொல்லிட்டு லில்லியை வந்துட்டு ஸ்டேஜ்லேருந்து இறங்க சொல்லிடுவாங்க. ஆனால் லில்லிக்கு தான் தெரியும் வந்துட்டு லைக் அவங்க அப்பா பற்றி பேச அவளுக்கு ஒன்றுமே இருக்காது, அதனால் அவள் பேசியிருக்க மாட்டாள். அன்றைக்கி நைட்டு வந்துட்டு அவள் ரூஃப் டாப்பில் போய் வந்துட்டு நம்ம ஏன் பேசாமல் இருந்தோம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுட்டு இருப்பாள். அப்போ தான் அங்கே வந்துட்டு ரயில் வருவார். ரயில் வந்துட்டு ஒரு நியூரோ சர்ஜியன். அவர் தான் இந்த புக்கோட ஹீரோ. அண்ட் அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஷார்ட் டெம்பர்ட் பர்சன், சீக்கிரமாக கோவம் வந்துடும். பட் லில்லியை வந்துட்டு அவர் ரொம்ப லவ் பண்ணுவார். இதான் அவங்க ஃபர்ஸ்ட் மீட்டு. அவங்க ஃபர்ஸ்ட் மீட்லேயே வந்துட்டு இது மாதிரி திருப்பி நம்ம மீட் பண்ணிக்கவே கூடாதுன்னு நினைப்பாங்க. பட் அவங்க திரும்பி திரும்பி நிறைய மீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம லில்லிக்கு வந்துட்டு ரொம்ப நாளாகவே வந்துட்டு ஒரு ஃப்ளோரல் ஷாப் வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு ஷாப் வந்து வச்சு இது மாதிரி வேலைக்கு ஆள் வேணும்னு போடுவாள். அப்போ வந்துட்டு அதை பார்த்துக்கிட்டு ஒரு லேடி வந்துட்டு ஜாயின் பண்ணுவாங்க. அந்த லேடி வேறு யாரும் இல்லை, நம்ம ரயிலோட சிஸ்டர். அண்ட் அந்த லேடி வந்துட்டு ரொம்ப ரிச்சான பர்சன் தான். அவங்க ஹஸ்பண்ட் நல்லா வேலை பார்ப்பாரு. ஆனால் இவங்க ஏன் இங்கே ஜாயின் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நாளாக பேபி இருக்காது. ஸோ அந்த வீட்டில் அந்த லோன்லினஸை போக்குறதுக்கு தான் இவங்க இது மாதிரி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் அந்த ஃப்ளோரல் ஷாப்பில் வந்துட்டு லில்லி வந்துட்டு ரயிலை மீட் பண்ணுவாள். அவங்க சிஸ்டர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது மூலியமாக மீட் பண்ணுவாங்க. அண்ட் இது மாதிரி இவங்க நிறையா மீட் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஒருத்தரை பற்றி புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஸ்லோவாக இவங்க 2 பேருக்குள்ளே வந்துட்டு லவ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு இன்னொரு ஹீரோ வந்துட்டு காமிப்பாங்க. இன்னொரு ஹீரோ வந்துட்டு அவர் பேர் வந்துட்டு அட்லாஸ். இவர் வந்துட்டு லில்லியோட ஸ்கூல் டைம் பாய் ஃப்ரெண்ட். அட்லாஸ்க்கு வந்துட்டு ப்ராப்பராக வீடு இருக்காது, பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. அவர் வந்துட்டு லில்லி வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாலடைஞ்ச பங்களா இருக்கும், அங்கே தான் வந்துட்டு இருப்பார். லில்லி தான் வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து யாருக்குமே தெரியாமல் ஃபுட்டு, அவங்க அப்பாவோட பழைய க்ளோத்ஸ் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அட்லாஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம அட்லாஸோட ஸ்டோரியை எப்படி படிப்போம்னா, லில்லிக்கு வந்துட்டு ஸ்கூல் டைம்லேருந்து ஜேர்னல் எழுதுகிற பழக்கம் இருக்கும். அந்த ஜேர்னலை வந்துட்டு அவங்க படிக்கும் போது தான் அட்லாஸோட ஸ்டோரி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அண்ட் ரயில், லில்லி அண்ட் லில்லியோட அம்மா 3 பேருமே ஒரு நாள் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு லில்லிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து கிளம்பும் போது அவங்க பார்ப்பாங்க லைக் அங்கே வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் வந்துட்டு வேறு யாருமே இல்லை, நம்ம அட்லாஸ் தான். ஸோ அவர் வந்துட்டு எப்படி இருக்குது லில்லி எல்லாம் கேட்பார். இது மாதிரி லில்லி வந்துட்டு எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரயிலை காமிப்பாள். உடனே அட்லாஸ் வந்துட்டு எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் மீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் நம்ம ரயிலுக்கும் லில்லிக்கும் மேரேஜ் ஆகிரும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ரயில் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோவப்பட ஆரம்பிப்பார். ஒரு வாரத்தில் அவங்க 2 பேரும் ஏதோ குக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஹீட்டாக இருக்கும் ஒரு பாக்ஸ் வந்துட்டு, அதில் வந்துட்டு ரயில் கையை வச்சுருவார். கையை வச்சோடனே அவருக்கு அது வந்துட்டு கையில் சுட்டுரும். உடனே வந்துட்டு லில்லி சிரிப்பாங்க. உடனே கோவம் வந்து லில்லியை செம்மையாக அடிச்சிருவார், இவர் திட்டிடுவார். லில்லிக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது, ஒரு மாதிரி பயந்து போய் பார்ப்பாங்க ரயிலை. அண்ட் அதுக்கப்புறம் அவரே போய் கன்வின்ஸும் பண்ணுவார். அண்ட் நம்ம ரயிலுக்கு வந்துட்டு ஒரு ட்ராமாட்டிக்கான பாஸ்ட் இருந்திருக்கும். லைக் விளையாடும் போது வந்துட்டு சின்ன பையனாக இருக்கும்போது விளையாடும் போது அவங்க அண்ணா வந்துட்டு இவர் கன்னை ஷூட் பண்ணியிருப்பார். ஸோ அதனாலே வந்துட்டு அவருக்கு அதனாலே அவர் நியூரோ சர்ஜன் ஆகணும்னு சொல்லி படிச்சிருப்பார். அவர் வந்து ரயிலுக்கு வந்துட்டு அட்லாஸை பற்றி தெரிய வரும். ஒரு நாள் வந்துட்டு லில்லியோட ஜேர்னலை வந்துட்டு ரயில் படிச்சிருவார். படித்ததுக்கப்புறம் வந்துட்டு லில்லிக்கிட்ட நீ ஏன் இது மாதிரி என்கிட்ட பாஸ்ட்டை சொல்லலைன்னு சொல்லிட்டு கேட்பார். சண்டை வரும். அண்ட் அப்பா வந்துட்டு ரொம்ப அடிச்சிருவார். லைக் லில்லியை போட்டு ரொம்ப அப்யூஸ் பண்ணுவார், அடிப்பார். லில்லிக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாது. உடனே
அது மாதிரி அட்லாஸ்க்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு அட்லாஸ் வந்துட்டு கூப்பிட்டு போயிடுவார். ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ப்பாங்க. செம்ம இன்ஜூரிஸ் இருக்கும் வந்துட்டு நம்ம லில்லிக்கு வந்துட்டு நிறைய இன்ஜூரிஸ் இருக்கும். அண்ட் அப்போ தான் உனக்கு தெரிய வரும் லில்லி வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ரயில் கிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்பாங்க லில்லியை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரயிலும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவார். அண்ட் இது மாதிரி நிறையா போகும். அண்ட் இதில் ரொம்ப ஒரு குட் கேரக்டர்னு பார்த்தா நம்ம ரயிலோட சிஸ்டர் சொல்லுவேன். இது ஈவெண்ட்லாம் நடந்ததுக்கப்புறம் லைக் லில்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பேசுவாங்க. அப்படி பேசும்போது அவங்கக்கிட்ட இது மாதிரி நீ திருப்பி வந்துட்டு ரயில் கூட சேருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த பொண்ணாக இருந்தாலுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு நான் பிரேக் பண்ணிட்டு வாங்க தான் சொல்லுவேன். என் அண்ணங்கிறதுக்காக நான் வந்துட்டு நீங்கள் இல்லை சேரணும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிங்கான கேரக்டராக இருப்பாங்க ரயிலோட சிஸ்டர் வந்து. அண்ட் ஃபைனலி வந்துட்டு நம்ம லில்லிக்கு குழந்தை பிறக்கும். அப்போ லில்லி வந்துட்டு ரயிலில் பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அது வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ள் சைல்டாக இருக்கும். ஸோ அந்த குழந்தைய வந்துட்டு ரயில் பார்க்க வரும்போது ரயிலை பார்த்து ஒரே ஒரு கேள்விலாம் கேட்பாங்க. இது மாதிரி இப்போ நீ என்ன அப்யூஸ் பண்ணுற மாதிரி இது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சரில் நம்ம பொண்ணு இருந்தானா நீ அவளை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லுவியா, இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிவிட்டு நீ வெளியில் வந்துருன்னு சொல்லுவியான்னு கேட்பாங்க. ஸோ அப்போ ரயிலுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாது. இல்லை நான் இது மாதிரி பிரேக் பண்ணிவிட்டு வந்துருன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே நம்ம லில்லியும் வந்துட்டு அப்போ நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க பிரேக் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அந்த சீன் படிக்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கும். நம்ம லில்லிக்குமே என்னென்னு பார்த்தா சின்ன வயசுலேருந்து இது மாதிரி அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அப்பா அப்யூஸ் பண்ணுற பார்த்துட்டே வளர்ந்ததுனால எதுக்கு நம்ம அம்மா இப்படி இருக்காங்க, இது மாதிரி ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஆனாலும் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இது மாதிரி நிறைய விஷயத்தில் இது மாதிரி ரயில் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணும்போதெல்லாம் நம்ம அம்மா மாதிரி இருக்குமோன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதோட வெளிப்பாட்டாக ஃபைனலாக வந்துட்டு இல்லை நம்ம பிரேக் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை வந்துட்டு எடுப்பாங்க. அண்ட் கொஞ்ச நாள் கழித்து இது மாதிரி அட்லாஸை மீட் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. அண்ட் நம்ம அட்லாஸ்க்கும் லில்லிக்கும் வந்துட்டு ஒரு கோட் வேர்டுன்னு சொல்ல முடியாது, லைக் ஒரு வேர்டு இருக்கும். லைக் இந்த ஃபைண்டிங் நீமோ படத்தில் வந்துட்டு கீப் ஸ்விம்மிங்னு வரும். என்னானாலும் பரவாயில்ல நீ ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு. அப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க இது மாதிரி இதுக்கு மேலே நம்ம ஸ்விம் பண்ண வேணாம், நம்ம வந்துட்டு ஷோரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அண்ட் இந்த புக்கில் வந்துட்டு நம்ம ரயிலுக்கும் லில்லிக்குமே ஒரு வேர்டு இருக்கும், நேக்கட் ட்ரூத்னு. அந்த நிமிஷத்தில் சொன்ன உடனே லைக் ஒரு உண்மையை வந்துட்டு அவங்க சொல்லணும். அண்ட் இது ரெண்டுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இந்த புக்லேருந்து கெயின் பண்ண லைஃப் லெசன்ஸ் என்னென்னா லைக் ஒரு அப்யூசிவான ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. ரிலேஷன்ஷிப்போட நம்ம முக்கியம், லைக் நம்ம ஹெல்த்தை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும், நம்ம மென்டல் ஹெல்த் எல்லாமே முக்கியம். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையாலையும் ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி அடுத்த புக்கில் பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.